ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மயான கொள்ளை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் அங்காளம்மன் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஆற்காடு மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மயான கொள்ளை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. நகரின் பல்வேறு இடங்களில் உள்ள அம்மன் கோவில்களில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு மங்கள பொருட்கள், சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்காரம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டன. பின்னர் அம்மனுக்கு ஆடு கோழி பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். அப்போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அருள் வந்து ஆடினர். தொடர்ந்து கோவில்களில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் முதுகில் அலகு குத்தி அந்தரத்தில் பறந்து வந்து சுவாமிக்கு மாலை அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் விரதமிருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் கரகம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். இதேபோல் உடலில் எலுமிச்சை பழம் குத்தியும் அலகு குத்தியும் வேல் கார் ஆகியவற்றை இழுத்தபடியும் சென்றனர். சுவாமி ஊர்வலம் தாரை தப்பட்டை முழங்க முக்கிய வீதிகள் வழியாக சென்று பாலாற்றங்கரையை அடைந்தது. அங்கு எலுமிச்சை, கொழுக்கட்டை, சுண்டல், உப்பு, மிளகு மற்றும் நவ தானியங்களை அம்மனுக்கு சூறையிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் ஊர்வலத்தில் காளி உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்து பக்தர்கள் குவிந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாலாற்றில் அம்மனுக்கு பூஜை செய்த பிறகு மீண்டும் ஊர்வலமாக சென்று கோவிலை அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் மயான கொள்ளை திருவிழாவை சிறப்பாக நடத்தி முடிக்க மாவட்ட எஸ்பி கிரண் ஸ்ருதி, டிஎஸ்பி பிரபு ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் 3 இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது.